தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது எனவும் வீணாக கை வைக்க வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு தவேக தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். விவரங்கள். வணக்கம். கீழடி அகழாய்வு அறிக்கை தாக்கல் செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றில் தன்னுடைய காட்டமான பதிவை பதிவிட்டிருக்கிறார். 2014ஆம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொள்ள தொடங்கியது. 2014இல் கீழடியில் அகழாய்வு செய்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழுவினர் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை கொண்டு அங்கு நகர நாகரிகம் இருந்ததற்கான முடிவுக்கு வந்தனர். இந்த அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அமர்நாத் திடீரென அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள திரு ஸ்ரீராம் என்பவரை இந்திய தொல்லியல் துறை நியமனம் செய்தது. 3ஆம் கட்ட அகழாய்வு நிறைவும் தருவாயில் கீழடியில் மேற்கொண்டு அகழாய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவும் கிடைத்த பொருட்களை மீண்டும் கிடைப்பதாக கூறி ஆய்வினை திரு ஸ்ரீராம் நிறைவு செய்தார். அதன் பிறகு கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக அரசின் சார்பில் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 10ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கீழடி அகழாய்வின் முதல் 2 கட்ட அகழாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தொல்லியல் ஆய்வுகளில் இந்த ஆய்வறிக்கை குறித்து அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அசாமை தொடர்ந்து கோவா, பிறகு மறுபடியும் சென்னை வட்டாரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அமர்நாத் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி முதல் 2 கட்ட அகழாய்வு அறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்தார். இதில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் 5765 தொல்லியல் பொருட்கள் பற்றியும் 9802 பக்கம் கொண்ட அறிக்கையை அவர் தெளிவாக விளக்கி இருக்கிறார். அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் பின்னர் 2 ஆண்டுகளாகியும் கீழடி அறிக்கையை வெளியிடாமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தியது. ASI இயக்குனர் திரு நாயக் 2 நிபுணர்கள் அளித்த பரிந்துரைகளை மேற்கோள் காட்டி தேவையான திருத்தங்களை சேர்த்து கீழடி அறிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு திரு அமர்நாத் கிருஷ்ணாவிடம் கேட்டுக்கொண்டார். அறிக்கையில் வழங்கப்பட்ட இறுதி முடிவுகள் விரிவான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் விரிவான அறிவியல் சோதனை முடிவு ஆவணங்களால் ஆதரிக்கப்படுகின்றன என்றும் திரு அமர்நாத் கிருஷ்ணா தனது பதிவிலே விளக்கியிருக்கிறார். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தைய வைகை நாகரிகம் என்பது வெளிவரும். இதனால் திட்டமிட்டு இந்த அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது என்று தன்னுடைய கண்டனத்தை இந்த அறிக்கையில பதிவு செய்திருக்கிறார். மேலும் ஈடு இணையற்ற பேரரும் பெருமை வாய்ந்த எங்கள் தமிழ் மண்ணை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை இந்தி சமஸ்கிருத புழுதி கொண்டு மூடி மறைத்திட ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது என்றும் யுகம் யுகமாக காலம் காலமாக நீடித்து நிலைத்து நிற்கும் தமிழ் மண் சாதாரணமானது என்று ஒரு பெரும் கலாச்சார எரிமலை என்றும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறியாமையை கண்டும் நகைப்பதை தவிர முழு விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.